ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காயக்ஷூஸ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பால்கோவா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. பால்கோவா செய்ய அடிகனமான பேனு இல்லைன்னா நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி நான்ஸ்டிக் கடாய் யூஸ் பண்ணுறேன். கடாய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம பால் சேர்த்திக்கலாம். பால்கோவா செய்ய 1 லிட்டர் பால் எடுத்துக்கிறேன். நல்லா ஃபுல் ஃபேட் மில்காக எடுத்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் பால்கோவாவுக்கு. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பால் நல்லா கொதிக்க விடலாம். பால் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ஏடை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதே மாதிரி சைடில் ஒட்டியிருக்க ஏடியும் பாலுக்குள்ளே சேர்த்து கை விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பால் நல்லா சுண்டி கெட்டியாக இருக்குது, பாதியாக வந்திருக்கு. சைடில் ஒட்டியிருக்க ஏடியும் சேர்த்து பாலுக்குள்ளே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பால் நல்லா திக்காக இருக்குது. ஆல்மோஸ்ட் பால்கோவா ரெடி ஆயிடுச்சு. இப்போ கை விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணினே வரலாம். பால் நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். அந்த ஏடெல்லாம் பாலுக்குள்ளே சேர்ந்து எவ்வளோ அழகாக வந்திருக்குன்ட்டு. பால் நல்லா திக்காகிடுச்சு. இந்த மாதிரி பால் திக்காக ஒரு 35 மினிட்ஸ் டு 40 மினிட்ஸ் ஆகும். இப்போது கடாயை லோ ஃப்ளேம் வச்சுட்டு சுகர் சேர்த்திக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்திக்கிறேன். உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் சேர்த்திக்கோங்க. சுகர் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கெட்டியாக வரைக்கும். சர்க்கரைலாம் நல்லா கரைஞ்சி கெட்டியாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ கடாயை லோ ஃப்ளேம் வச்சுட்டு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 4-5 ஏலக்காய் வச்சு நான் சேர்த்திருக்கேன். ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கடைசியாக 1 டீஸ்பூன் கீ சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பால்கோவா கடாயில் ஒட்டாமல் வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணால் பால்கோவா ரொம்ப கெட்டியாயிடும். பால்கோவா நல்லா ஒட்டாமல் வந்திருக்கு. இப்போ இதை பவுலுக்கு மாற்றிடலாம். பவுலுக்கு மாற்றிட்டேன். கடைசியாக ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்த்து கார்னிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு வேணால் சேர்த்திக்கோங்க, நான் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டி பால்கோவா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.